கதையை தொடர்ந்துடும். அந்த கருத்து வந்துட்டு நாடு தேர்வு செஞ்சாங்க. காலை பெரிய வேண்டும், இது யார் பெரிய வேண்டும், வீராக பெரிய வேண்டும், பிரபுத்த நாடு வாய்ப்பது உண்டு. சுருக்கமாக சொல்லப்போனால் நடந்த காலம், நடக்கின்ற காலம், நடக்க போகின்ற காலம் மொத்தம் அறிந்து தெரிந்து வரக்கூடியவன் என்று கேட்டால் சத்தியலகம் என்று சதவீதை கண்டு கைகுண்டம் சென்று வாசனை போற்றி கைலையில் சென்று கணவரை கண்டு வருகின்ற வாசலுக்கு மத்தியிலே என்னுடைய ஞாபகத்தை அழுத்தத்தாலே இந்த கலையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அறிந்து தெரிந்து உரிந்து வரக்கூடிய இடத்தை பயன்படுத்தி காலத்தை உயர்ந்து அறிந்து நடக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த நம்முடைய கழகத்தை பின்தொடர வேண்டும். எப்படி தொடர்பது, யாரை பார்ப்பது, எந்த நிலைமை அறிவது பார்க்கலாம். யாருக்கு மங்கள விழா பெண்ணை, அதாவது அஸ்வதி மகாராஜ சாவித்திரியை பார்க்க வேண்டும். இதோ அழைத்து வருகிறேன். சாவித்திரி, உன்னுடைய அறிவை பார்த்தேன், யாரை சீக்கிர பார்த்தேன். என்னுடைய ஊடகத்தை சாலவுடைய ஆளுடைய நீரை சேர்ந்தவரை சத்தியவான் என்பவரை மனமாக நேசிக்கிறாய் என்பதை அறிந்துவிட்டேன். அப்படியென்றால் சத்தியவானும் அறிவிலும் ஆட்டத்திலும் நலத்திலும் குணத்திலும் இன்னும் சொல்லப்படாத சகல வகையிலும் சிறந்தவன் சிறந்தவனா வல்லவன். அப்படி இருந்தாலும் கூட இங்கே வந்தவரை பரவாகப்பட்டது என்னவென்று சொல்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன் என்று கேட்டால் மாமரையாக மகாவியில் நேரிய மாற்றத்தை அந்த அட்டமாகப்பட்டது என்னவென்று கேட்டால் என்ன இப்படி சொல்லிவிட்டீர்களே? அப்பா என்று எவ்வளவு சாதாரணமாக சொல்கிறீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட நான் கூசவில்லையா? இப்படி ஒரு வார்த்தையை தாங்கள் உச்சரிக்கலாமா? இது உங்களுக்கு நியாயமா? சாவித்திரி, பெருக்கத்தில் வேண்டி பணிவு, சுருக்கத்தில் வேண்டி துணிவு என்பதை போல நீ அறியாமல் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். ஏன் கேட்டால் உலகத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் நினைப்பதாலும் நடந்து விட்டால் இந்த உலகத்தில் தெய்வமே இணைவர் சொன்னார்கள். மனிதன் நினைக்கிற மாதிரி நடந்து நினைச்சு வச்சுட்ட இந்த பூலகம் அழிச்சு வைக்கும். அப்படி நினைப்பது நடந்து விட்டால் தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் வேறுபாடு போய்விடும். அதை போல நீ நினைப்பது வேறு, நடப்பது வேறு. ஆகினாலே அந்த சத்தியவானை மறப்பதுதான் சாலச் சிறந்தது. அதனால சத்தியவாணி உனக்காகையே சாவித்திரி வேண்டாம்
கொஞ்சம் கூட முறையே இல்லை சுவாமி. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை என்னால் ஏற்கவே முடியவில்லை சுவாமி. உமக்கு அதனால இன்னும் நோக்காக சொல்கிறேன் என்னவென்று அவன் தாய் தந்தையோ கண்ணிறக்கப்பட்டவர்கள். தந்தையோ துயிலட்சணம், தாயோ பத்மாட்சி. அவர்கள் இருவரும் கண்ணிறந்த நிலைமையை தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலே போய் சேரும் நீ நினைக்கிறேன். அந்த சத்தியவன் கூட வாழமா நீ ஆசைப்படுற சாவித்ரி. உன் சொல்ல கேளுமா. சத்தியவனை மறந்து விட்டு வேறு ஒருவரை சொல். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். செல்வம் என்பது இல்லை என்பதற்காக இப்படி அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு உலகமே இல்லை என்பதை நானும் கற்று அறிந்திருக்கிறேன் சுவாமி. இருந்தால் இந்த செல்வம் என்பது எங்காவது எந்த இடத்திலாவது நிரந்தரமாக இருக்கிறதா? இல்லையே, இடம் விட்டு இடம் செல்வதுதானே இதனுடைய பெருமையே. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு காரணமாக வைத்து என்னை அவள் மணக்க வேண்டாம் என்று மறுப்பு கூறுவது எந்த வகையில் நியாயம்? வெள்ளம் போல செல்வம் மனிதா பிறந்தவன் உயிர் உள்ளவரை சிவம், அந்த உயிர் வீடு விட்டா சிவம். என்ன மனுஷனுடைய வாழ்க்கை? நீ பெரியவனா நான் பெரியவனா, ஓ சொத்தை நான் எடுப்போமா, ஏன் சொத்தை நீ எடுப்போமா, பேரறிவு விடுத்த விட வேண்டாமா மனித உலகம். அதெல்லாம் சொன்னாங்க. மண்ணுக்கு ஓர் அறிவு, மரத்துக்கு ஏழு அறிவு, இளம்பலுக்கு 3 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, மிருகத்துகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. இந்த 6 அறிவுகளுக்கு பறவையில்தான் பேசக்கூடிய சக்தியும் சிறிய சக்தியில விட்டுருக்கேன். என்ன செய்யுது? நேரத்தில் சுருகிட்டு போவாரு. அதனால சுருக்கமா சொல்ல கேட்டுக்கமா. ஆயுளவனுக்கோ
இனிமேல் ஒரு முடிவுதான். ஆடும் மலை போலே வாழும் என்ற மனமே ஆசை காதலே என் மனதால் நினைத்த அவரோடு என் வாழ்நாள் முழுவதும் கழிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது தந்தோம். இதற்கு இப்படி ஒரு தண்டனை சுவாமி. அவரை மணக்காம வேறு ஒருவன் இருந்தால் மட்டும் நான் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவேன் சுவாமி. இது நியாயமா சொல்லுங்க. இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம். என்றாவது ஒரு நாளைக்கு இறக்கத்தானே போகிறோம். அவர் அப்பாயும் இன்னும் ஒருவரிடத்தில் அப்படி ஒருவரை மணந்து நீ என்ன சுகத்தை காணப் போகிறாய்? இதுதானே உங்களுடைய எண்ணம். நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது தங்களுடைய ஆசை. எனக்கு பிடிக்காத ஒருவரோடு நான் பலகாலம் வாழ்ந்து அப்படி என்ன சந்தோஷத்தை நான் அனுபவித்து விட போகிறேன். இல்லை சுவாமி, எனக்கு தாங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னை பொறுத்தவரை தூய் என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம்தான். அவர் தன்னை கட்டி ஆழ்வதை விட சமத்தனை கட்டி சாவதை ஒரு வந்தம் என்ன ஒரு நாள் வாழ்ந்தான் அவருக்குத்தான் மனைவியாக வாழ்வதை தவிர வேறு ஒருவரை என்னால் ஏற்கவே முடியாது. சகதிருப்ப வட்டார உங்கள் வார்த்தையை மறுத்து பேசுகிறேன் என்று எங்களுக்கு என் மீது கோபம் இருக்கலாம். எனக்கு என்னமா கோபம்? என்னை மன்னித்து விடுங்கள். இருந்தாலும் தாங்கள் எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். சந்தேகமா? சந்தேகம் என்பது வரக்கூடாது. வந்து விட்டால் அது தீராத நோய். வந்து கிடையாது. என்ன சந்தேகம்? தாங்கள் இங்கு வந்தவுடனே உங்களை வந்து தோழி தண்ணி ஆமா ஆமா ஆமா. அவளுக்கு எப்படி ஆசீர்வாதம் செய்து மண்ணே ஒன்றே கட்டும் என்று ஆசீர்வதித்தேன். அதற்கு அடுத்தபடியாக நான் வந்தேன். ஆமா. எனக்கு தாங்கள் எப்படி ஆசீர்வாதம் செய்து? ஆமா, நீ வந்தவர்கள உனக்கு என்ன சொன்னேன்? யோசிச்சு பாரு. ஏதோ சொன்னேன், மறந்து விட்டேன். என்னம்மா சொன்னேன்? சாரதி, ஆமா வந்தவரை உனக்கு நேருக்கு சுமங்கலி பாவா, நேருக்கு சுமங்கலி பாவா, நேருக்கு சுமங்கலி பாவா இதுதான் சொன்னேன். அவருக்கு என்னம்மா இப்ப? அதனால ஒண்ணு இல்ல சுவாமி, ஒரு சந்தேகம் தான். உங்களது வாக்காகப்பட்டது இதுவரை எங்காவது எப்பொழுதாவது எந்த இடத்திலாவது பழுதுபட்டதுண்டா? அன்று முதல் இன்று வரை என்றும் பழுதுபட்டாக சரித்திரம் தாங்கள் இங்கு வந்தவுடனே தங்களது உடமாற தங்களது மனமாற தங்களது நாவார நாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தியது தாங்கள். நாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திய நீங்களே நான் அமங்கலியாக போய்விடுவேன் என்று சொன்னால் உங்கள் வாக்கு பழுதுபடுமா? என்னுடைய வாக்கை எனக்கே வினையாக முடிந்து சின்னத்துக்குள்ள பார்க்கவில்லை. சாவித்திரி, என்னுடைய வாக்காகப்பட்டது வாழ்க்கையிட்டா தப்பாது, வரம் கொடுத்தால் வையாது, பெய்யாது பெய்யாது பூமலங்கள் பெய்யாது என்பதற்காக நான் கொடுத்த வாக்கு பல்வேறு வாயன் சொல்கிறேன். அதன்படி நடந்து தேவையை பூவும் செய்வாய்
அதனால இப்பொழுது